Hi friends, welcome to Arun Circle. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மஹேந்திரா ஜீப்போட vlog தான் பார்க்க போறோம். இது வந்து மஹேந்திரால கமாண்டரா அந்த வண்டி நேம் அப்படினு சொன்னாங்க. வண்டி பார்க்கறதுக்கு ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. மூணாருக்கு ஒரு கல்யாண விஷயமா போயிருந்தோம். கல்யாணம்லாம் முடிஞ்சு ரெஸ்ட் எடுத்து வீட்டுக்கு வெளிய வந்து பார்த்தா இந்த ஜீப் நின்னுச்சு. இந்த ஜீப்பை பார்த்தோனே ஒரு வீடியோ எடுத்து ஒரு vlog போடலாம் அப்படினு எனக்கு தோணுச்சு. வீடியோ பாருங்க, வண்டி பாருங்க எவ்வளவு அழகா கிளாரிட்டியா இருக்கு. அப்படியே பார்க்க ஒரு தனி லுக்கா கெத்தா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வண்டியோட லைட்டிங், இன்டீரியர் எல்லாமே சூப்பர்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. ஸ்டீரிங் பாத்தீங்கன்னா அழகா கவர் போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் சீட்டுக்கு மேல டவல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. கீழ வந்து மேட்லாம் போட்டு அழகா இருந்துச்சு. கியர் ராடுக்கு கவர் போட்டு வச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பர். அப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ளே மயில் ரேகலாம் வச்சிருந்துச்சு. அப்புறம் பிளாஸ்டிக்ல ரப்பரான ஒரு கிரேப்ஸ் கொத்துக்க தொங்க விட்டுருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சு. இன்டீரியர் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம என்னதான் ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணாலும் அந்த வண்டியோட லுக்னஸ் நம்ம மனசை ரொம்பவே கவர் பண்ணும். அந்த அளவுக்கு தான் இந்த ஜீப்பு இருந்துச்சு. ஜீப்பில் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஜீப்பை கிளாஸ் பாருங்கள். வெளியில் உள்ள மிரரே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது நல்லா மலைச்சாரல் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஒரு மலைச்சாரலில் தான் அந்த வீடியோ வந்து நான் கேப்சர் பண்ணேன். டயர் பாருங்க, டயரை கூட விட்டு வைக்காத அளவுக்கு இவங்க கழுவி அவ்வளோ நியூட்டாக வச்சுருந்தாங்க. மேலெல்லாம் ஒரு மண்ணு துளி கூட இல்லாத அளவுக்கு டயர் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. லைட்டிங் பாருங்கள், ஃபுட்போர்ட் லைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நைட்டு டைமாக நம்ம இந்த வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தேன். நைட்டில் அந்த வண்டியோட லைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக காமிச்சிருப்பேன். டேனால நான் காமிக்க முடியல. சென்ட்ரு சீட்டு பாருங்கள், ரொம்ப லென்த்தாக அழகாக இருந்துச்சு. ஒரு 5 பேர் உட்காந்து போகலாம் போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. சீட்டில் நல்லா மஹேந்திரா கம்பெனியோட சிம்பிள்லாம் பொறிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மாதிரி, ஹோம் தேட்டரில் இருக்கிற மாதிரி அங்கங்கே ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டால் வண்டியில் 5.1 இருக்குன்னு அந்தளவுக்கு மியூசிக்கோட எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நல்லா வெல்வெட்லான ஒரு துணியில் தான் மேலே வந்து இன்டீரியர் டாப்பு ரூப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. மியூசிக் கேட்டு பார்த்தேன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஊஃபர்லாம் அந்தளவுக்கு இருந்துச்சு. நம்மலாம் வீட்டில் வண்டி வச்சுருந்தாலும் இந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருப்போமான்னு கண்டிப்பாக தெரில. வண்டியை ரொம்ப லைக் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து வண்டியை ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே வந்து வண்டி எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு உங்களாலே கெஸ் பண்ண முடியும். அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து வண்டியோட பேக் சைடு வியூ பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குது. நல்ல பொசிஷனில் அழகாக இருக்குது. ஒரு ஸ்டெப்னி டயரோடு இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இந்த ஜீப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பேர் வரைக்கும் போவாங்களாம். அந்தளவுக்கு நாங்கள் ஆள் ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. 15 பேரா எப்பா அப்படின்னு. சைடு வியூ பாருங்கள், சைடு வியூவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே ஒரு லுக்னஸ் இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மழையில் தான் இந்த வீடியோ கவர் பண்ணேன். தம்பி தான் வந்து வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறான். வண்டியை கை கொடுத்துட்டு தம்பி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறடா அப்படின்னு சொன்னேன். இந்த வண்டியை பார்த்தாலே எல்லாரும் இந்த வண்டியை ட்ராவல் பண்ண நினைப்பாங்க அப்படின்னு. ஊஃபர் பாருங்கள், பஸ்ஸில் தான் இவ்வளோ பெரிய ஊஃபர் பார்த்துருப்போம். ஆனால் அவன் வந்து ஜீப்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஊஃபர் வச்சுருந்தான். அப்புறம் சைடில் இருக்க கம்பி கூட ஒரு கவர் போட்டு விட்டு அதையும் ஒரு டிசைனாக வச்சுருந்தாங்க. இது விண்டோ சைடு. இங்கேயும் ஒரு மேட்ரு இருந்துச்சு. மொத்தத்துக்கே வண்டி சூப்பரு. இப்போ வருங்க, வண்டி வந்து தம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டான். வண்டியோட சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சவொடனே தம்பி வந்து ஃப்ளாஷ் லைட் அடித்து காமிச்சார். டிம் அண்ட் பிரேக் காமிச்சார். வண்டி போய்கிட்டு இருக்குது. வண்டியோட சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். நீங்களும் மூணாறு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்குலாம் டூர்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டியில் வந்து சவாரி பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரில் நம்ம ட்ரிப் போகிறத விட இந்த ஹில் ஸ்டேஷனில் ஏறுறதுக்குன்னு ஸ்பெஷல் வண்டி தான் இந்த மாதிரி ஜீப்லாம். இந்த ட்ராவலில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஜீப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்குனே வண்டி பாருங்கள் எங்கள் மேலே போயிட்டார், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்குங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.